மீடியா ஜங்ஷன் நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோ நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு மீடியா ஜங்ஷனை காண்டாக்ட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், டிஃபென்ஸ், ஆர்மி இது போன்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்புறம் சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை வந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோக்கான நோக்கங்களை பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன படிக்க போறீங்கன்னு கேட்டால் எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன், இன்ஜினியர் படிக்க போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அவேர்னஸே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இன்ஜினியரிங் டாக்டர்ஸை தவிர்த்து ஆடிட்டர் ஆக போகிறோம், சிஏ பண்ண போகிறோம், ஐஏஎஸ் பண்ண போகிறோம், ஐபிஎஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இந்த நகர்ப்புறங்களில் வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நகர்ப்புறங்களையும் சரி கிராமப்புறங்களையும் சரி இன்னும் அந்த அவேர்னஸ் வரவே இல்லை. ஸோ அந்த அவேர்னஸை வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவையும் நம்ம பதிவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 அப்படின்னு 4 ஸ்டேஜ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 1 பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அந்த மாதிரி ரேஞ்சு. இதில் வெறும் பார்த்தீங்கன்னா ஜிகே மட்டும்தான் வரும். ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மேக்ஸிமம் அதுதான். 18 இயர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸாமு. 36 வரையும் எழுதலாம். ஆனால் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரையும் எலிஜிபிள். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா லா படிச்சிருக்கணும். அதே மாதிரி குரூப் 2க்குலாம் பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு டிகிரி முடிச்சிருந்தா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நோ ஏஜ் லிமிட் 58 இயர்ஸ் வரையும் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு விமன்ஸுக்கு கிடையாது. ஆனால் மற்ற கேட்டகரிக்கெலாம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில போஸ்டிங்க்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 15 இயர்ஸ் வரையும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பேட்டர்னும் மாறும், சிலபஸ் மாறும், ஏஜ் குவாலிஃபிகேஷனும் மாறும். இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை எல்லாருக்குமே காமனாக தெரியும். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 45 மார்க்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து 100 மார்க்ஸ், மொத்தம் டோட்டலி 200 மார்க்ஸ். 200 மார்க்ஸில் 1.5 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் தராங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. 300 மார்க்ஸ்ன்றப்போ 300க்கு தான் கட் ஆஃப் பார்ப்பாங்க, 200க்கு வந்து கட் ஆஃப் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாஸ் பண்ணிட்டோம், வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் 300க்கு கட் ஆஃப் எவ்வளோ எடுக்கிறோம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு வீடியோவில் நான் சொல்ல விரும்புறது இது மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்குது. ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அந்த போஸ்டிங் இருக்குது. அதுக்கு மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் தான் போதும். அதுக்கப்புறம் என்டிபிசி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா என்டிபிசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க, நான் டெக்னிக்கல் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு 8 போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதுவே டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை ஜேஇ சூப்பர்வைசராக போகலாம் இதில். அப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போகலாம். இந்த மாதிரி ரயில்வேஸில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எப்படியோ அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் இருக்குது, அதாவது எப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதுவே +2 குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ எப்படின்னா கிராஜுவேட் லெவலில் அப்படின்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 அந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு எக்ஸாம் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2ல் கிளரிக்கல் லெவலில் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் என்ன சிலபஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட், இந்த 4 பேட்டர்ன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காது. இதில் ஒரே ப்ளஸ் என்னன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறப்போ நம்ம பார்த்து எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸுக்கு ஃபியூச்சரில் போட நான் அதை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி கிராக் பண்ணலான்ற எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம் ஒரு வீடியோலேயே பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த 3 எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன், அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மூலியமாவோ இல்லை இப்போலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வர ஆரம்பிச்சு, ஏன் வாட்ஸ்அப் குரூப்ஸில் கூட நிறைய நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குன்னா ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை தவிர்த்து ஐபிபிஎஸ் பேங்கிங் இருக்குது.
பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் எல்லா நேஷனலிஸ்ட் பேங்க்குடைய எக்ஸாமும் ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மூணு சிலபஸ் மட்டும்தான். இந்த 3 சிலபஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் வச்சு உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் எல்லா பேங்க்குக்கும் அப்ளை பண்ணி போகிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பேங்கிங் எக்ஸாமை. ஸோ பேங்கிங் எக்ஸாம் தவிர்த்து வேறு என்ன இருக்குது? ஆர்மி இருக்குது. ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி மட்டும் என்ன நினைப்பாங்கன்னா பிஎஸ், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. பார்டரில் காஷ்மீரில் போய் நிற்கிறது மட்டும்தான் வேலைன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. டிஃபென்ஸ்ன்றதுக்கு வந்து 3 அர்த்தம் இருக்குது. ஆர்மி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, நேவி இருக்குது. இந்த 3லுமே ரெக்ரூட்மெண்ட் வரும். இது தவிர்த்து டிஃபென்ஸ் இல்லாமல் டிஆர்டிஓ இருக்குது, ஹெச்விஎஃப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி 41 ஃபேக்ட்ரிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே எக்ஸாம்ஸ் தான் டிஃபென்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது தவிர்த்து நம்ம ஹை லெவலில் திங்க் பண்ணணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 இயர்ஸ் பேக்லேயே இருக்கிறாங்க. அந்த எப்படி சொல்றது, எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் தவிர்த்து இப்போ நம்ம எப்படி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், இந்த அவேர்னஸ் வீடியோ பார்த்து நம்ம வெளியில் எப்படி நம்ம கொண்டு வருமோ நம்ம பசங்க, அந்த மாதிரி இப்போ யூபிஎஸ்சி இருக்குது. யூபிஎஸ்சியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து யூபிஎஸ்சி வரைக்கும் ஒரே சிலபஸ் தான். என்னன்னா நம்ம படிக்கிற விதம் தான் வேற. நம்ம படிக்க போகிற விதத்தை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு அதாவது குரூப் 4 லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் கொஷின்ஸ் ஆன்சர் மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும். இதே ஐஏஎஸ்க்கு படிக்கிறப்போ அந்த டைரக்ட் கொஷின் இன்டெரக்டாக எப்படி கேட்கலாம், இல்லை அதுலேயே வந்து அதாவது எப்படி சொல்றது, இன்டெப்த்தாக எப்படி கேட்கலாம், இன்டெரக்டாக எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் வேரி ஆகுமே தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை எல்லாமே ஒரே சிலபஸ் தான் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே. அதனால எல்லாருமே டிஎன்பிசியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. முதல்ல ட்ரை பண்ணாதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும். ட்ரை பண்ணாம எந்த விஷயமே பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோ பார்த்து நிறைய எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அப்படின்னா அறிவு மீடியா ஜங்ஷனை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இதுக்கான விளக்கங்களை வந்து அடுத்த வீடியோல வந்து தெரியப்படுத்தும்.